இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு நம்பர் மாறிட்டு பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10ன்னு மாறிடுச்சு. இந்த 10 எங்க இருக்கு, எக்ஸ்ல இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு, எக்ஸ் உள்ள 10 இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த எக்ஸ் உள்ளார 10 இருக்கு, அதனால அந்த 10 இங்க பிரிண்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப எனக்கு 5 வேணும், என்ன பண்ணணும், நான் 5 போறேன்னா ஆல்ரெடி 5 ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த 5க்கான வேரியபிள் நேம் கால் பண்ணா மட்டும் போதும், எதுனா ஒய். இப்ப இந்த ஒய் நான் இங்க டைப் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணா எனக்கு வந்து இங்க 5ன்னு வந்துடும். வந்துருச்சா? சரி, நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் பார்த்துருக்கும் இல்லையா? இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸோட அடுத்த கான்செப்டான நம்பர்ஸ், அதாவது நியூமெரிக் டைப் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். இதுக்கு நான் ஒரு புது நேம் கொடுத்துக்கிறேன், நம்பர்ஸ் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு வேரியபிள் அதை அசைன் பண்ணிக்கிறேங்க. எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், 10ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். இப்போ ஒய்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்றேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டேட்டாவை யூசருக்கு எப்படி ஷோ பண்ணுவோம், என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. வீடியோவில் ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு நான் கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், இதை நம்ம விட்டுருவோம். நம்ம யூஸ்வலா டேட்டாவை ஒரு யூசருக்கு ஷோ பண்றதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட். இந்த கீவேர்ட் ஞாபகம் இருக்கா? இந்த பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் பண்ணோம்னா உள்ள கொடுக்குற வேல்யூவை அப்படியே நமக்கு யூசருக்கு ஷோ பண்ணும் இல்லையா? இப்ப இங்க என்ன டேட்டா ஷோ பண்ண போறேன்னா, இந்த எக்ஸுங்கிற டேட்டா ஷோ பண்ண வைக்க போறேன். இப்ப எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்ப ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பாருங்க, இங்க வந்து ரன் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இங்க என்ன ஃபைல் அசைன் ஆயிருக்கு, டேட்டா அசைன் ஆயிருக்கு. டேட்டாங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பழைய ப்ராஜெக்ட் ஃபைல் அசைன் ஆயிருக்கு. நமக்கு வந்து புது ப்ராஜெக்ட் ஃபைல் என்ன, நம்பர்ஸ் தானே, அதானே இங்க அசைன் ஆகணும். அது எப்படி கொண்டு வருது கேட்டீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி இங்க ரன் கிட்ட என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் F10 அமுக்குனா இப்ப நம்ம கரண்ட்ல ஓபன் பண்ணியிருக்கிற இந்த ஃபைல் ரன் ஆகும்னு போட்டிருக்காங்க. இல்லையா, நம்ம இப்படியே ரன் பண்ணாலும் நம்ம கரண்ட் ஃபைல் ரன் ஆகும்.